மாற்றுவதாகிய நமது தெய்வமாக இங்கே தெய்வமாக உலாவிக் கொண்டிருக்கும் நமது மகாராஜா குமரன் சேதுபதி அவர்களுடைய நெருங்கிய அண்ணன் தம்பி சகோதர பாதத்தில் இருந்தவர்கள் இந்த விழாவிற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நமது இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் அந்த பொன்னாரை போட்டி கௌரவிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த தேசத்தினுடைய வீர வரலாற்றில், இந்த தேசத்தினுடைய தியாக வரலாற்றில், இந்த தேசத்திற்காக அனைத்தையும் இழக்க துணிந்த ஒரு சில மாவீரர்களில் ஒப்பற்ற வீரர்களாய் திகழ்ந்த இந்த சேதுபதிகளினுடைய வாரிசாக இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற இளைய மன்னர் அன்பு தம்பி நாகேந்திர சேதுபதி அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக உரையாற்றிய அருமையான கதிரவன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே, இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை சொல்லி ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கே இந்த தேசத்தோட வரலாறு, இந்த தேசத்தின் வீர வரலாறு அப்படின்னு அதை எடுக்க போனீங்கன்னா அதை நீங்க தான் வர்றீங்க. டோட்டலா ஒட்டுமொத்தமாக அண்ணன் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாரு. அது வேதனை மனசுல இருக்கு. இந்த மண்ணின் வீரத்தை நேத்து டெல்லி போயிருந்தான், ராஜா வந்திருந்தாங்க. வீர பேரரசி வேலு நாச்சியருடைய நிகழ்ச்சி ரொம்ப பெருமையா இருந்தது. பார்ட்டிக்கு அப்பாற்பட்டு டெல்லியில ஹிந்தியில வேலு நாச்சியருடைய நாடகத்தை நடத்தி காட்டினார்கள். அந்த கட்சி எந்த கட்சியோ இருந்துட்டு போகுது, அது வேற. இந்த தேசத்தின் இந்த பூமியினுடைய வீர வரலாறு டெல்லியிலே பேசப்பட்டது. நேற்று பூரா பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்களை சந்தித்தேன், ஏராளமான ஆட்களை பார்த்தேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போய் சொல்றேன், இப்படி ஒரு வரலாறு இங்க இருந்ததே எங்களுக்கு தெரியலையேங்கிற. நாங்க ஜான்சி ராணி ஒருவரை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோமே தவிர இந்த வேலு நாச்சியார் அப்படிங்கிறவர் இப்ப பார்க்கையில எங்களுக்கு அதிர்ச்சியா வருது அப்படின்னு பேசினாங்க. ஆக எப்பேற்பட்ட ஒரு வீரம் மறைக்கப்பட்டது, மறக்கடிக்கப்பட்டது. இங்கே ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய வீர வரலாற்றை எடுத்துக்கொண்டா அந்த ரீபல் முத்துராமலிங்க சேதுபதியுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வெள்ளக்காரன் காலையில மன்னிப்பு கேள் உன்னுடைய சமஸ்தானத்தை தருகின்றேன் என்ற கோரிக்கை ஒன்றை மட்டும்தான் வைத்தான். காரி உமிழ்வாரான், காரி துப்புவாரான், பொட நாய மன்னிப்பாய். அந்த ஒரு மாவீரனுக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்னா தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட வேண்டும். இந்த தேசத்தினுடைய இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பள்ளி பாட புத்தகத்திலே முதல் பாடமாக அமைய வேண்டியது ரீபல் முத்துராமலிங்க சேதுபதி அவருடைய வீர வரலாறு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வரலாறு சொல்றது எவனுக்கும் பிடிக்கிறது இல்லை. பொதுவா நார்மலா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா என்ன வேலை எப்படி இருந்தாலும் ராஜாவுக்கு பக்கபலமாக துணையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், இருப்பேன். எத்தனை ஆயிரம் பேரை வேண்டுமானால் திரட்டி கொண்டு வர முடியும், வருவேன். ஏன்னா அவருக்கு கௌரவத்தை அவர்களுக்கு பாதுகாவலாக நிற்க வேண்டியது நாம், அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டியது நாம். கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு 100 ஆண்டு கால காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்த நான் அந்த காங்கிரஸ் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துவிட்டேன். ஏன்னா இவங்க காலத்துல தான் நம்மளுடைய வரலாறு பூரா காணாம போச்சு. அதுல எங்க குடும்ப வரலாறும் ஒண்ணு. அது இந்த மண்ணோடு பின்னி பிணைந்த மண். அதை நான் சொல்றேன். திருவாடானையில 1942 நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தலைமையேற்ற எனது தாத்தா பாலபாரதி செல்லத்துறை தேவர் அவர்கள் திருவாடானை ஜெயில உடைச்சு ஜெயில இருந்த கைதிகளை பூரா ரிலீஸ் பண்ணாரு. இது போன்ற ஒரு வரலாறு இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. பாடப்புத்தகத்தில் ஒரு பேரை வந்து இப்ப அதை காணாம். பாடப்புத்தகத்தில் ஒரு பேச்சு இருந்தது, ஆனால் இப்ப காணல. ஏன்னா பாலபாரதி செல்லத்துறை தேவருடைய வரலாறு. சரி, அந்த கொடுமை போட்டு முதல் தேர்தல் 1952 ஃபர்ஸ்ட் தேர்தலில் இந்த காங்கிரஸ்காரன் சாதாரண ஒரு திருவாடானை இளையாங்குடி பரமக்குடி உள்ளடக்கிய ஒரு தொகுதிக்கு சட்டமன்றத்துக்கு கூட சீட்டு கொடுக்கல. ஒரு சுயேட்சை காங்கிரஸ் ஜாமீன் தொகை போனது என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஆகையினால பெரியவர்களே, நண்பர்களே,
நம்மளை இவங்க மதிச்சாங்கிறது அப்போல இருந்து இல்ல, இப்ப வர சொல்ற இவங்க காழ்ப்புணர்ச்சி இவர்களை போட்டு கொன்று கொண்டிருக்கின்றது. ஆகையினால அருமை அண்ணன் கதிரவன் அவர்கள், நான் நேசிக்கின்ற அருமை அண்ணன் அவர்கள் போராடம் கூட பேசுவாரு. இந்த தமிழகம் எங்கும் முழங்கி கொண்டிருக்கின்றாரே, என்ன செய்கிறது, வேற வழி இல்லை. இப்படி கூட்டத்தை போட்டு பேசலாம். ஒரு சில நல்லவர்கள் இதை உணர்ந்து இந்த மன்னருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில ஒரு பெரிய மணிமண்டபத்தை கட்ட வேண்டும், தமிழகம் எங்கும் இவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒன்றுபடும், ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு துணையா இருந்து ஒன்றுபட்டு முன்னேறும். இன்னைக்கு சமுதாயம் எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ படிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பால் எடுத்த கை இது. ஆனால் பாலும் வேலும் சுமந்திருந்தாலும் என்று பேனாவை எடுங்க. என் குடும்பத்தில் 8 குழந்தைகள், 7 குழந்தைய டாக்டர். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன். இந்த அயோக்கியத்தனமான இந்த உலகத்தில் பொறாமையில் செத்தவர்கள் நிறைந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம பெருமையை நம்ம பேசல, இவங்களுக்கு தாங்க முடியல. அப்படிலாம் பண்ணியிருக்கானே, நம்ம அப்பா ஆத்தா என்னடா வந்தேன், ஒண்ணுமில்ல கூடியவரா தான், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களை கொள்ளுகின்றது. அதனால இவங்களை திருத்த முடியாது. எப்ப திருத்தாலும் நம்ம உயர வேண்டும். உயர போயிட்டா நம்ம நாமளாவே இருப்போம், இவர்களுக்கும் உதவுவோம். இந்த மாமன்னனுடைய இந்த அருமையான நாள்ல, பிறந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே காலையில் கிட்டத்தட்ட 150 ஸ்பீட்ல 160 ஸ்பீட்ல வந்து நான் மதுரையில இருந்து, ஏன்னா பிகாஸ் மன்னர் வருவாரு. 2 பேரும் போயிருந்தேன், டெல்லி போயிருந்தேன். இந்த நிகழ்ச்சியை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே வேகத்துல வந்தேன். என்றும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மன்னர் பிறந்த நாளில் கலந்து கொண்டு மன்னரை பற்றியும் பலர் மறந்த திருவாடனை சிறை உடைப்பை பற்றியும் பேசிய 4ஆம் தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவர் துரை கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து மன்னருக்கு மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய பீமா பாண்டியன் அவர்களுக்கும், தென் தமிழர் கட்சியுடைய முரளி அவர்களையும், முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தினுடைய கவிக்குமார் அவர்களையும் மேடைக்கு வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம்.